சொல்லுங்க மேடம். அமீர், விசாரிச்சிங்களா? பாப்பாக்கு யார் மிட்டாய் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுங்களா? கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன் மேடம். அது பாப்பா கூட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் தான் கொடுத்துருக்கான். இன்னொன்னு என்னன்னா மிட்டாயில விஷம்லாம் இல்லை மேடம். இல்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நான் டாக்டர் கிட்டே விசாரிச்சிட்டேன் மேடம். ஃபுட் பாய்சனா இருக்கிறது தான் அவங்க வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு அது சாப்பிட்ட ஃபுட் ஒத்துக்கல. மற்றபடி யாரும் பிளான் பண்ணி குழந்தைய கொல்ல பார்க்குற மாதிரி வேற எந்த ஆபத்தும் இல்லை மேடம். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். ஓகே அமீர், தேங்க்யூ. ம் ம் யாரு? எல்லாம் உன் ஆளுதான்டா. என்னவா? பாப்பாவுக்கு மிட்டாய் கொடுத்தது யாருன்னு விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அதான் நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அண்ணா, நீ எனக்கு தெரிஞ்சவர்னு வீராக்கு தெரியாதுல்ல? அதெல்லாம் தெரியாதுடா. தெரிஞ்சா உடனே உங்களை ஒதுக்கிடுவா. ம் எங்கள் வீட்டில் தான் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. அப்போ அங்கே புதுசாக சமைக்கிறவங்க? இல்லடா, அவங்க 7 வருஷமா அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கூட உள்ளவங்க? மலரும் டிரைவரும் வீரா சிஸ்டருக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அவங்க இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு அந்த டியூஷன் டீச்சர் மேலே தானே டவுட்டாக இருக்குது. அன்னைக்கு புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனை பிடிச்சி 2 தட்டு தட்டினோம்னா விஷயம் தெரிஞ்சிடும். சரிடா, இதில் நான் இன்வால்வ் ஆனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். முதல்ல நீ விசாரி. அவன் தான் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சா அப்புறம் நான் இறங்குறேன். ஓகேண்ணா. ம் வீராக்கு தெரிஞ்சா இது வேற பிரச்சனையாயிடும். வணக்கம். இவர் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்றாரு? ஒருவேளை நம்மள லவ் பண்றாரோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? கை கால்லாம் படபடக்குது. லவ் சொன்னா எப்படி ரியாக்ட் பண்றது? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தனியா சொல்லலாம்ல. எதுக்கு இப்படி பப்ளிக்கா? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சரி, சீக்கிரமா சொல்லுங்க. ஓகே. ஏங்க, பாப்பாவுக்கு ஒரு டியூஷன் மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணீங்கல்ல, அந்த வாத்தியார் யாரு? அவர் எங்கிருந்து வராரு? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுதான் கேட்க வந்தீங்களா? ஆமா. அவரு ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்து கால் பண்ணாரு. சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்து ஒரு தடவை சாம்பிளுக்கு கிளாஸ் எடுக்க சொன்னோம். நல்லா எடுத்தாரு. அதான் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம். அவரோட பேரு? கதிர். கதிர். அவர் நம்பர் உங்க போன்ல இருக்கா? இருக்கே. கொஞ்சம் உங்க போன் கொடுங்களேன். கொடுங்க. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ். என் நம்பர் வேணும்னா வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிறாரு? வேற ஏதாவது சொல்லணுமா? வேற? ஆமா, மறந்துட்டேன் பாருங்க. பாப்பா இப்போ ஓகேவா? ஒழுங்கா சாப்பிட்றாளா? நல்லா படிக்கிறாள்ல? படிக்கிறா. ஹலோ சார், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. உங்களோட தெருவில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக வீடு எதுன்னு தெரியல. கொஞ்சம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்களா? இதோ உடனே அனுப்புறேன் பிரதர். யாரு? இங்கே டியூஷன் எடுக்கிறது நீங்கள் தானே? ஆமா. நீங்க? டியூஷன் எடுத்து நல்லா வசதியாக வாழ்றீங்க போல. ஏங்க, யார் நீங்க? என்ன பேசுறீங்க? ஏய் ஏய், யாரா நீ? என்னடா பண்ற? ஏய், யாரா நீ? எதுக்கு நீ என்ன அடிக்கிற? ஏண்டா, கனிக்கு என்னடா கொடுத்த? கனி? எந்த கனி? எனக்கு ஒன்றும் புரியல. மரத்தில் காக்கிமா அந்த கனி வச்சண்ணா. குழந்தை கனிக்கு அன்னைக்கு நீ தானே டியூஷன் எடுக்க போன. அவளுக்கு சாப்பாட்டில் என்னடா கலந்து கொடுத்த? சொல்கிறோம் சார், நான் எதுவும் பண்ணல. எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னா கேட்கவே மாட்டீங்கல்ல சார். சொல்றோம் சார், சொல்றோம். சொல்லு சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். வச்சிருவேன். நீ இல்லைன்னு சொன்னோன்னே விட்டு போற ஆள் கிடையாது நானு. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி உனக்கு கொன்றுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதுடா. மரியாதையா சொல்லிடு.
சொல்றோம். சார் 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 நான் சொல்லிடுறேன் சார் அது விஷம்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். மாறா, வாங்க. என்ன உன் மாமா வெளியே போயிட்டாளா? கடைக்கெல்லாம் வந்திருக்கிற? அட ஏண்டா நீ வேற, அவ இப்பதான் கிளம்பி போனா. ஆமா, நீ ஏதோ டியூஷன் வாத்தியாரை பத்தி ஃபோன் பண்ணி விசாரிச்சியே, என்னாச்சுடா? என்ன விஷயம்? நான் சந்தேகப்பட்டது கரெக்டு தான். அந்த டியூஷன் வாத்தியார் தான் ஏதோ கலந்து கொடுத்துருக்குறான். அடப்பாவி, அப்படியா? அது அவனே ஒத்துக்கிட்டான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வீரா கிட்ட சொல்லி நல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஃப்ரீயா விடு. ஏன்னா வேணாங்கிற? அவன் தான் விஷம் வச்சான்னு நீ தானே சொன்ன. அவனுக்கு வீராக்கு எந்த மோட்டிவும் இல்லை. அவன் வெறும் அம்பு மட்டும்தான். வில்லு வேற எங்கேயோ இருக்குது. சரி, அது யாருன்னது விசாரிச்சியா? நல்ல செவில்ல நாள் கொடுக்க வேண்டியதானே அவனை? விசாரிச்சிட்டேன், அது யாருன்னு தெரில. எவனோ பின்னாடி வேலை பார்க்குறான். யாரோ ஒருத்தனால கனிக்கும் வீராக்கும் ஆபத்து இருக்கு, அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. ஏய், என்னடா இப்படி சொல்ற? நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்டா. இப்ப நமக்கு இருக்கிற நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே வீராவும் கனியும் மட்டும்தான். அவங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுடா. அவங்க இத்தனை நாள் தனி ஆள், இப்போ நான் இருக்கேன்ல, என்னை மீறி எல்லாம் எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். என்னத்தல ஏன் இப்படி இருக்க? அவ யார் என்னன்னே தெரியாதப்ப என் கூட பேசிட்டு இருந்தா, என் கூட விளையாண்டா. அப்பெல்லாம் அவளை பார்க்கறதுக்கு ஈஸியாக சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அவ என் அண்ணமாவன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணால் கூட பார்க்க முடியல. மனசெல்லாம் அவன் நினப்பாவே இருக்கு. இப்போ என்ன, பாப்பாவை பார்த்து அவ கூட வெளியே போகணும், அவ்வளோதானே? ம், எப்படி? பேசாம உன் அத்தைக்கிற சொல்லி பாப்பாவை வெளியில கூட்டிட்டு வர சொல்லு. இன்னைக்கு ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் பண்ணிக்கோ. வெளியில கூட்டிட்டு போ, ஊர் சுத்து, சாக்லேட் வாங்கி கொடு, எல்லாமே பண்ணு. அண்ணியும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதே மாதிரி யார் உன்னை கேட்பா சொல்லு? ஆமால்ல, அத்தை இருக்குல்ல. அத்தை, சொல்லுடா. எனக்கு ஒரு ஆசை. என்ன? பாப்பாவை 1ஆம் தேதி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே கூப்பிட்டு வரியா? ஒரு நாள் முழுக்க பாப்பா கூடவே இருக்கணும்னு தோணுது அத்தை. அவளுக்கு சோறு வாங்கி கொடுக்கணும், விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி தரணும், அவளை தோல்ல தூக்கி வச்சுட்டு ஊரு பூரா சுத்தணும். அவ்வளோ ஆசை இருக்குத்த. மாறா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் அதெல்லாம் புரியுது. ஆனா வீராக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. சரி, முடிஞ்சா பாரு, நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. ஏதோ எனக்கு தோணுச்சு, கேட்டேன். சில நேரத்தில் கேட்காம இருக்கிறத விட கேட்டு இல்லைன்னு சொல்ற ஒரு திருப்தி இருக்கும்ல. பரவாயில்ல, விடு. மாறா, ம் நான் ட்ரை பண்றேன். ம் ம்